ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டேங்கோட எஃப்எஃப் சீரியல் கில்லர் அப்சஷன் ஃபைனல் பார்ட். ஒயின் இப்போ மார்னிங் டைம் தூங்கி எழுந்து இப்போ தான் உட்காடுறாங்க பெட்டில். சைடில் பார்க்குறாங்க, ஒய்யாரியை காணும். ஒய்யாரி, அம்முக்குட்டி எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே பெட்லேருந்து கீழே இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் சைடில் சவுண்ட் கேட்டுட்ருக்கு, பாத்ரூமில் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஒயின் வேகமாக போய் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூன் தான் அங்கே பாத்ரூமை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்ருக்காங்க. ஜூன் மாமா, என்னது இது, நீங்கள் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கீங்க? மெய்ட்ஸ் யாரும் இல்லையா? இல்லாட்டி நீங்கள் போங்க, நான் க்ளீன் பண்ணிவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, இங்கே மெய்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்க, உனக்கு ஹேண்ட்ஸை வலிக்கும், நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்ப ஓகே மாமா, நான் உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு தரேன். ஒய்யாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஒய்யாரி பாட்டிமா ஒய்யாரியை கூட்டிகிட்டு பக்கத்து கிராமத்துக்கு ஸ்ட்ராபெரிஸ் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எதுக்கு என்னை எழுப்பலை, நானும் போயிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பேபி, இப்போ தான் கிளம்பி ஒரு 1 ஹவரில் ஏதோ பந்துன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ முக்கியமான ஒரு லீடர் வர்றாராம், அதனால் பந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ஹவரில் வந்திருப்பாங்க. பாட்டிமாவும் ஒய்யாரியும் அவங்க கிளம்பி ஒரு 1/2 ஹவரில் தான் பந்துன்னு சொல்லிவிட்டு கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க, பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த தோட்டத்திலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அங்கே இருக்க வச்சுக்கோங்க, ஈவினிங் போல் பந்த் ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் ஒயின்கிட்ட. ஒயின் வந்து அப்போ அமைதியாக ஜூனியை குறுக்குறுன்னு பார்த்துட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஸ்டேர் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜூனும் ஒயினும் உட்காந்து அந்த பிக் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒயின் வந்து ரொம்ப சூப்பராக சப்பாத்தி போட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜூன் வந்து ஒயின் சாப்பிட்றதே ஆசையாக பார்த்துட்டு, நல்லா இருக்குது இந்த சப்பாத்தி அப்படின்னு சிரிக்கிறாங்க. நான் நல்லா சப்பாத்தி போடுவேன் மாமா, மிஸ்டர் கிம் இருக்கார்ல அவங்க தம்பி, அவருக்கு நான் சப்பாத்தி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ என்ன அழகாக பேசுகிற டார்லிங். சரி சரி பரவாயில்ல, என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு மிஸ்டர் தேங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வருத்தப்பட்டேன், இப்போ நான் வருத்தமெல்லாம் படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏன் பேபி அப்படின்னு கேட்குறாங்க ஜூன். அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டேன், அதுக்கப்புறம் மிஸ்டர் கிம் கூட இருக்கிறது எனக்கு ஜாலியாக தான் இருந்தது, அதனால் நான் உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பக்குன்னு இருக்குது ஜூனுக்கு. ஓ பரவாயில்ல, 3 வருஷம் அவன் கூட குடும்பம் நடத்தினால அவனை பிடிச்சி போச்சு போல், இதுக்கப்புறம் என் கூட தானே நீ இருக்க போகிற, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரைட்டு இப்போவே நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு ஜூன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, பேபி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் போய் உன்னோட ரூமில் ஒரு ஸ்னாப் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னாப் எடுக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நான் இந்த ஹில் ஸ்டேஷனை சுற்றி பார்க்கணும், ஜன்னலை கூட திறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அது ஒன்றும் இல்லை பேபி, இன்றைக்கி பந்த் இல்லை, இன்றைக்கி வெளியில் போக முடியாது, நாளைக்கு போகலாம், நாளைக்கு இந்த இடம் ஃபுல்லாக நீ ட்ராவல் பண்ண போகிற, ஸோ இன்றைக்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். சரி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜூன் ஒயினை பார்த்து, ஏதாவது பேசு பேபி, அழகான மௌத்தால் ஏதாவது பேசு, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் இப்போ ஜூனை நிமிர்ந்து பார்த்துட்டு, கதை சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. கதையா, அஜோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். கதை சொல்லணுன்னா நான் வந்து ஓனை கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். ஓகே, ஒரு வீட்டில் ஒரு ஓனாய் இருந்துதான், அந்த ஓனாய் ரொம்ப தூரம் நடந்து போனதான், நடந்துக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறையை பார்த்துதான், அந்த பாறை மேலே ஏறி நின்று ஓன்னு ஊழ விட்டுதான். எப்படி இருந்தது கதை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜூன் ஒயினை வியர்டாக பார்த்துட்டு, கதையா, நல்லா இருக்குது, சூப்பரான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நான் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என் ஒய்யாரிக்கும் மிஸ்டர் கிம்முக்கும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பேன். சில நேரம் கிம் கோபப்படுவார்,
எப்போ பார்த்தாலும் கதை சொல்கிற, தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட இருக்கணும்னா நான் கதை சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு. அப்புறம் கம்முன்னு ஆகிடுவார். நான் 4-5 கதை சொல்வேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அட கடவுளே, ஒருவேளை இந்த கதை தான் ஒரு மாதிரி இருக்குமோ? வேறு கதை கேட்டு பார்ப்போம். பேபி, எனக்கு இந்த ரொமான்டிக் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது கொஞ்சம் ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் அப்படி இப்படி ஒயினாக தான் வலிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் உடனே ஒயின் தன்னோட ஃபுட் பிளேட்டை தூக்கி சைடில் வச்சுக்கிட்டு அழகாக ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, நான் இதை அப்புறம் கொண்டு போய் சிங்க்கில் வச்சுட்றேன், ரொமான்டிக் கதை சொல்லணுன்னா ஆர்வமாக இருக்கும் எனக்கு, நான் 2-3 கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் எந்த கதை உங்களுக்கு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஜூனை பார்த்து ஒயின். அப்போ ஜூன் ஒயினை பார்த்து, ரொமான்டிக் ஸ்டோரியெல்லாம் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு கேட்கணும், உன் பெட்ரூம்க்கு நான் வர்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து படுத்துக்கிட்டு ரொமான்டிக் கதை நீ சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். என்னதோ மிஸ்டர் கிம் என்னைய கொன்றுவார், என் பக்கத்தில் எதுக்கு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க ஒயின். அப்படி இல்லை பேபி. ஐயோ, கல்யாணம் பண்ணதுலேருந்தே தனித்தனியாக தூங்கி, ஐயோ இவளை எப்படி நான் வலிக்கு கொண்டுட்டு வர்றது? ஒரு நாளாவது என் பக்கத்தில் ஒன்றா படுத்திருந்தா இவளுக்கு வியாட தெரியாது, சமாளிக்கிறேன். சரி பேபி, ஓ ரூமுக்கு வேண்டாம், சைடில் உட்காந்துக்கிறேன் சோஃபாவில், நீ பெட்டில் படுத்துக்கிட்டு சொல்லு, அப்படியே நீ தூங்கிடுவீல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் இப்போ தன்னோட பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஜூனை. ஜூன் சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாங்க. ஒயின் அழகாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு அழகாக ஒரு பில்லோவை தூக்கி தன்னோட லேப்பில் வச்சுக்கிட்டு, ரொமான்டிக் ஸ்டோரி சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். அப்போ ஒயின், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராணி ரொம்ப நல்லவங்களாம். ரொம்ப தூரம் காட்டுக்கு நடந்து போனாங்களாம் 2 பேரும். சிங்கம் புலியெல்லாம் பிடிச்சி கொன்று அதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரண்மனையில் மாட்டி வைக்கணும் அப்படின்னு நடந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்தாங்களாம். சிங்கம் புலியெல்லாம் இவங்க 2 பேரையும் அப்படியே சுற்றி வளைச்சிடுச்சான். பயந்து போயிட்டாங்களாம் ராஜா. உடனே அந்த ராணி என்ன பண்ணாங்களாம், குட்டுன்னு ஓடி போய் சிங்கத்துக்கு ஒரு பயங்கரமான லிப்லாக் கொடுத்தாங்களாம். அவ்வளோதான், சிங்கத்தோட பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு ஓடி போயிடுச்சான் அந்த காட்டை விட்டே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த சிங்கராஜாவும் அந்த காட்டை விட்டே ஓடி போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன, அந்த காட்டில் ராஜாவும் இல்லை ராணியும் இல்லை. ராணி கிஸ் அடித்ததில் பயந்து போயிட்டாங்க எல்லோரும். அவ்வளோதான். நல்லா இருக்கா? ரொமான்டிக் ஸ்டோரி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜூனுக்கு திக்குன்னு இருக்குது. நிமிந்து உட்காந்து, என்னது இது பேருக்கு ரொமான்டிக் ஸ்டோரியா? இங்கே எங்கே இருக்குது ரொமான்டிக் அப்படின்னு கேட்குறாங்க ஜூன் ஒயினை பார்த்து. சிங்கத்துக்கு நம்ம ராணி கிஸ் அடித்தாங்களே, அதுதான் ரொமான்டிக் சீன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஐயோ, இவ கூட எப்படி ஒன்றா இருந்தவன் புள்ள பெற்றான்னு தெரியலையே என் தம்பி. ஐயோ, இது ரொமான்டிக் சீனா? மிருகங்களுக்கு முத்தம் கொடுக்குறது ரொமான்டிக் சீனா? ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஒயின் எகைன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி மாமா. ஒரு யானை இருந்ததாம். அந்த யானைக்கும் யானையோட முதலாளி பொண்ணுக்கும் பயங்கரமான லவ்வாம். எப்போ பார்த்தாலும் அந்த முதலாளியோட பொண்ணு யானை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்களாம். ரொம்ப ஜாலியாக இருக்குமா. அதனால 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் ஒரு நாள், யானைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், என் வேலைக்காரனுக்கு எப்போவுமே நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லேருந்து வந்த ஒரு இளமையான பையனுக்கு அந்த பொண்ணை அவங்க டேடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். தன்னோட முதலாளி தன்னையும் தன்னோட லவரையும் பிரித்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி யானைக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சான். உடனே யானை என்ன பண்ணிச்சான், கம்முன்னு படுத்துருந்துச்சான். நைட் ஆனதும் குடுக்குடுன்னு பக்கத்து ஊருக்கு ஓடி போய் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால யானையோட லப்பர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுச்சான். எப்படி இருக்குது ரொமான்டிக் ஸ்டோரி, சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஜூனுக்கு தாங்கவே முடியல. என்னது, யானைக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமா? கடவுளே, இது என்னது ஒயின்னு அப்படின்னு சொல்லும்போதே, இன்னொரு கதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், காதல் வந்து ரத்தம் வருது, வலிக்குது காதெல்லாம், நான் நாளைக்கு வந்து கேட்குறேன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு ஓடி போயிட்டாங்க ஜூன். ஒயின் இப்போ அமைதியாக அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துக்கிட்டு, ரொம்ப போர் அடிக்குது.
ஒய்யாரி பக்கத்தில் இருந்தாவது ஒய்யாரிக்கு ஸ்டோரி சொல்லுவேன். அவள் ஆசாசியாக கேட்பா. இப்போ யாருக்கிட்ட ஸ்டோரி சொல்கிறது? சரி பரவாயில்ல தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டயாங் தன்னோட குரூப் கூட, ஐ மீன் டேடி, ஜியான், பார்க் இவங்க 3 பேரோடையும் கூட்டிக்கிட்டு அவங்க மம்மியை பார்க்க வந்துட்டாங்க. டயாங்கோட மம்மி ரொம்பவே ஒரு சேட் ஃபேஸில் அப்படியே அந்த கேஃபேயில் உட்காந்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் டயாங் வந்து அவங்க மம்மியை பார்த்துருக்காங்க. டயாங்கோட மம்மிக்கு தன்னோட ஹஸ்பண்டையும் டயாங்கையும் பார்த்ததும் தாங்கவே முடியலை. முடியாந்து வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டயாங்கா ரொம்ப பயமாக இருக்குடா, உன் அண்ணா ஏன் இப்படி பண்ணான்னு தெரில. இங்கே பாடுறான், லெஃப்ட் சைடு முகத்தில் குத்துன்னு என்னை குத்தி சைடில் சாய்ச்சி படுக்க வச்சுட்டு போயிட்டான்டா. என்ன ஆச்சுன்னே தெரில அவனுக்கு. உன் பாட்டி, ஒய்ஃபு, பொண்ணு எல்லோரும் அவன் கூட போயிருக்காங்கடா. என்னதாண்டா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் ஜானுக்கு கால் வருது. ட்ராக்கை பிடிச்சிட்டோம். ஜோனோட கார் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் க்ரே ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபேண்டட் ஹவுஸில் தான் இப்போ அவரோட கார் வந்து பார்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஜாங்குக்கு உடனே ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு, டயாங் உன் அண்ணா இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு, குயிக்காவா அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி நம்ம காரில் புகையிலே பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டயாங்கோட மம்மியை பத்திரமா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும். எங்கள் அதர் ஹேண்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. வைன் வந்து இப்போ ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க உட்காந்து. டயாங்கோட அண்ணா வைனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு வைனா, புரிஞ்சுக்கோ, வெளியில் பந்த் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் இருக்கவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இன்றைக்கி நைட்டு பாட்டிமாவும் உன்னோட ஒய்யாரியும் அங்கே தங்கிக்குவாங்க. மார்னிங் வந்துடுவாங்க. நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ சமத்தா இப்போ உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது, என் பொண்ணு எங்கே? நான் நடந்தே போய் என் பொண்ணை நான் பார்க்கணும், பாட்டியும் பார்க்கணும். மார்னிங்லேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த ரூம் டோரையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க வைன். இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ டார்லிங். இங்கே பாரு, நான் உனக்காக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் வந்து தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அந்த டயாங் வேண்டாம். நீ, நான், ஒய்யாரி 3 பேரும் ஃபாரின் போகலாமா? அங்கே போய் ஜாலியாக நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜோன். அவ்வளோதான். வைன் அப்படியே ஜோனை குறுக்குறுன்னு பார்த்து, இங்கே பாருங்க மாமா, மிஸ்டர் கிம்மை எனக்கு பிடிக்கும். இப்போ என்னோட அவர் ஹஸ்பண்டு. எல்லாத்துக்கும் மேலே நான் அவரை லவ் பண்ணுறேன். நான் அவரை லவ் பண்ணிவிட்டு உங்கள் கூட எதுக்கு நான் ஒயரி தூக்கிட்டு வரணும்? நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சுத்தமாக பிடிக்கல. நான் வீட்டுக்கு போகணும். ஒயரியும் பாட்டிமாவையும் நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு வாங்க. நான் இப்போவே நடந்தே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க அந்த லிவிங் ஏரியாவோட டோரை. ஜோனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு வைன் என்னை சமாளிக்க முடியாது அப்படின்னு. இங்கே பாரு ஸ்டோரி சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன், நான் மிஸ்டர் கிம்முக்கு தான் ஸ்டோரி சொல்லுவேன். ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீங்கள் என்னை ஒரு மாதிரி அங்கங்கே பார்க்குறீங்க, அது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பிடிக்கலையா? பிடிக்காதது தான் இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வைனோட சீக்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண பார்க்குறாங்க ஜோன். வைனுக்கு பதட்டமாகுது. அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க ஜோனை. என்ன பண்ணுறீங்க? ஐயோ கருமா, எட்டி போங்க மாமா ப்ளீஸ், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு அழுகிறாங்க. போக முடியாது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட கதையாக சொல்லி என் காதே வலிக்குது. கண்டிப்பாக உன்கிட்ட கதை கேட்டு நான் செத்து போயிடுவேன். என் தம்பிக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவனுக்கு அவார்டு கொடுக்கணும். உன் கூட இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தியிருக்கான். பரவாயில்ல, நானும் அதை சமாளிக்கிறேன். எவ்வளோ கதை வேணான்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் நீனும் நானும் ஒன்றா இருந்தே ஆகணும். உன் மேலே எனக்கு தீராத ஆசை. சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்து நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னையை விட்டுவிட்டு நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணி கூட்டி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பப்பியா? பரவாயில்ல, குழந்தைய ஏன் போனால் நான் வச்சுக்கிறேன். என் தம்பிக்கு பிறந்த பிள்ளை தானே, நோ ப்ராப்ளம். வா என்கிட்ட வா, இல்லை உன் பொண்ணை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூம். பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்னது, என்னையே போட்டு தள்ளுவீங்களா அப்படின்னு ஒய்யாரி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. வைன் இப்போ ஜோன் நகர்த்திக்கிட்டு அப்படியே சைடில் பார்க்குறாங்க. ஒய்யாரி தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ஹிப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஜோனை.
ஒய்யாரி செல்லம் எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஒயின் ஒய்யாரிக்கிட்ட ஓடி போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணி தன்னோட ஹிப்பில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க. பக்குன்னு இருக்குது ஜூனுக்கு. ஒய்யாரி ரூம்குள்ளேயில் இருந்த எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒயின் ஜூனை பார்த்து, மாமா ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனதா சொன்னீங்க, ரூம்குள்ளே இருந்ததா சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் அனுப்புனேன், அது ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு அனுப்புனது தான் அப்படின்னு நினச்சி மறந்துட்டேன். அவள் போகமாட்டேன்னு சொல்லி ரூம்குள்ளே போய் படுத்துக்கிட்டா, தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு பாட்டிமா தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். மம்மி இல்லை, இந்த ஜூன் டேடி போய் சொல்கிறாரு, என்னைய ஏதோ முகத்தில் வச்சு அமுக்குனாரு. நான் மார்னிங் எழுந்திரிக்கும் போது நான் தூங்கி போயிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். இப்போ என்னை கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட. என்ன யோ குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. குத்துவியா? குத்து. நான் தான் உன் டேடி, ஜூன் டேடி கிடையாது. இனிமேல் நான் உனக்கு நான் தான் உன்னோட ரியல் டேடியே, அந்த டைம் கிடையாது. உன் மம்மியை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், உன்னை என் பொண்ணாக வளர்த்துக்கிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். ஒய்யாரி இதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, என்னோட்டு டேங் டேடி என் டேடி இல்லைன்னு சொல்கிறீங்களா? மம்மி இவர் பொல்லாதவராக எனக்கு தெரிகிறாரு. என் மூக்கில் எதையோ வச்சு அமுக்கி என்னை கொல்ல பார்த்தாரு. நம்ம வெளியில் ஓடி போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி சொன்னதை கேட்டதும் ஒயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. கிடுகிடுன்னு ஒடியாந்து மெயின் டோரை தான் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஜூன் வந்து ஒயினை பிடிச்சி அப்படியே இழுத்து பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஒய்யாரி இழுத்ததில் அப்படியே கீழே விழுந்துடுவாங்க ஒயினோட ஹேண்ட்ஸ்லேருந்து. நல்லா அடி ஒய்யாரிக்கு. அப்பா, ஐயோ என்னோட காலு, ஐயோ என்னோட முதுகெல்லாம் வலிக்குது, இவரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜூன் ஒயினை வந்து குழந்தை பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் ஒயின் கூட லவ்வி டவ்வியாக இருக்கிறதுக்கு பயங்கரமாக ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒயின் இந்த சைடும் அந்த சைடும் ஓட பார்க்குறாங்க. ஒய்யாரி அப்போ டீபாயில் வச்சுருந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டில் இருக்க நைஃப் எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு வந்து ஜூனோட பட்டில் ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு ஜூனுக்கு. ஒய்யாரி என்ன தான் குட்டி குழந்தையாக இருந்தாலும் அவங்க நைஃபை வச்சு குத்துனதும் நல்லா பட்டில் குத்திருப்பாங்களா, அப்படியே உள்ளே போயிடுச்சு நைஃபு. பொதன்னு ஒயிட் கலர் பேண்ட்டு அப்படியே ரெட் கலரில் மாறுது. ஏன்னா அவங்களோட பிளட் ஸ்டைன்ஸ் வெளியில் தெரியுது. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ குத்தக்கூடாத இடத்துல குத்திவிட்டாலே ஐயோ அப்படின்னு அழுது கத்துறாங்க ஜூன். ஒயினப்போ இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஒய்யாரி எதுக்கு குத்துன? ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடும், யாரையாவது குத்தி ஏதாவது ஆயிட்டா நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ ஒய்யாரி, என்னோட்டு டேங் டேடியை என் டேடி இல்லைன்னு சொன்னால் சும்மா இருப்பேனா? என்னை கொன்றுவேன்னு சொன்னார் இவர். நான் டிவியில் பார்த்துருக்கேன், நானும் பாட்டிமாவும் ஹாரர் மூவியில் பார்த்துருக்கோம். கெட்டவங்களையெல்லாம் நல்லவங்க கத்தி வச்சு தான் குத்துவாங்க, துப்பாக்கி வச்சுலாம் சுடுவாங்க. இங்கே துப்பாக்கி இல்லை, அதனால தான் கத்தி வச்சு குத்துனேன். இவர் ஷாகலாம் மாட்டார், மயக்கம் போட்டுடுவார். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயின் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, மாமா வலிக்குதா ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஐயோ என்னால் தாங்க முடியல, வேதனை, கத்தியை பிடுங்க கூட முடியல அப்படின்னு அழுதுட்ருக்காங்க ஜோன். ஒயின் அப்போ ஜோன் கிட்ட வந்து, அழாதீங்க மாமா, எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஆனாலும் எனக்கு உங்களை பிடிக்கும், என் மாமான்னு பிடிக்கும், அழாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி வந்து அந்த கத்தியை அப்படியே பிடுங்கிட்டாங்க ஒயின். ஐயோ ஐயோ அடி பாவி, எதுக்குடி பிடுங்கின அப்படின்னு அழுகிறாங்க ஜோன். ஐயோ சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எகெயின் எந்த இடத்துல இருந்து அந்த நைஃபை பிடுங்கினாங்களோ அதே இடத்துல எகெயின் ஓங்கி குத்திட்டாங்க. ஐயோ ஐயோ செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி குப்பரடிச்சு விழுந்துட்டாங்க ஜோன். ஒயினப்போ, ஐயோ என்ன விழுந்துட்டீங்க? நீங்கள் தானே ஏன் பிடுங்கணுன்னு கேட்டீங்க, அதனால தான் அதே இடத்துல வச்சேன், அதுக்கு போய் இப்படி கத்துவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடி பாவி பைத்தியக்காரி, ஐயோ நீனும் அதை குட்டியாக ஒருத்திருக்கானே
இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னை உட்கார விடாம பண்ணிட்டாளுங்களே. ஐயோ அம்மா முடியல என்னால், இங்கே வா அப்படின்னு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜூன் மெல்ல நிமிர்ந்து உட்காந்து ஒயின் அப்படியே கிட்ட போய் உட்காந்துட்டு, மாமா நீங்கள் சொன்னனால தான் நான் திரும்பவும் அதே இடத்துல வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே வச்சியா குத்துன ஓங்கி குத்துன அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெல்ல ஒயினை பிடிச்சிக்கிட்டே எழுந்து நின்று அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த நைஃபை பிடிங்கிட்டாங்க ஜோன். அம்மா ஐயோ எவ்வளவு ரத்தம், ஐயோ என்னால் முடியல அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு ஜோன் வந்து சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எடுத்து அப்படியே அவங்களோட பட்டில் வச்சு அழுத்துறாங்க. ஒய்யாரி அப்போ ஹேண்ட்ஸை கட்டிக்கிட்டு, எப்படி இருந்துச்சு குத்து? எனக்கிட்ட ஏதாவது என் டேடியை பற்றி தப்பாக சொன்னீங்க பிச்சு போடுவேன். கதவை திறக்கணும், இல்லை எதை வச்சு அடிப்பேனே தெரியாது, தர அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. ஜூன் கல் பண்ணிவிட்டு, அட கடவுளே குட்டி குழந்தையா இருக்குது, ஆனால் சூரியக்காரி வேலையெல்லாம் பார்க்குது, என்னால் முடியல. இங்கே பாரு ஒய்யாரி அடி வாங்கிடுவேன், எனக்கிட்ட கதவெல்லாம் திறக்க முடியாது, அப்படி போய் உட்காரு. ஐயா டாக்டருக்கும் கால் பண்ண முடியாது, இங்கே டாக்டர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அம்மா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஜூன். அந்த டைமில் ஒயின் வந்து ஜூனை பார்த்து, இங்கே சிக்னல் எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, அப்புறம் பாட்டிமா ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனாங்க, நான் ஃபோனில் பேசினேன்னு சொன்னீங்க, பொய்யாது அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஒய்யாரி டக்குன்னு அவங்க மம்மியை பார்த்து, என்னது பாட்டிமா அப்போ இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனதா ஜூன் மாமா சொன்னாங்க பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து. ஒய்யாரி டக்குன்னு அப்படியே எழுந்து வந்து ஜூன்கிட்ட நின்று, பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உன் டேடி மாதிரி குறுக்குறுன்னு பார்த்து அதட்டி கேட்டால் நான் சொல்லிடுவேனா? உன் பாட்டி ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்பா தாங்க முடியலை, பட்டை வலிக்குது, உன்னை பார்க்க எனக்கு வெறியாக இருக்குது, கம்முன்னு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் ஒய்யாரியை பார்த்து. பாட்டி ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனால் எப்படி ஃபோன் பண்ணீங்க? சிக்னல் கிடைக்காது, என் டேடிக்கிட்ட பேச முடியாதுன்னு நேற்று நீங்கள் சொன்னீங்களே, எப்படி ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. வாயினப்போ குறுக்குறுன்னு ஜூனை பார்த்துட்டு, அதானே எப்படி பக்கத்து ஊருக்கு மட்டும் ஃபோன் வேலை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜூனப்போ அப்படியே ஒரு ஆஃப் ஐஸில், முட்டாள், உனக்கு பிறந்தது 2.5 வயசு தான் ஆகுது, அது இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு அறிவாக கேள்வி கேட்குது. நீ காலையிலேருந்து நான் சொன்னதை நம்பிக்கிட்டு தானடி கிடந்த, அப்படியே உட்கார் ஒரு மூலையில். சத்தியமாக நைன்னு கடுக்குது எனக்கு, பின்னாடி பேச முடியலை. இந்த ஒய்யாரியை தயவு பண்ணி வாய மூட சொல்லு, சைடில் கூட்டி போய் உட்கார வை, எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சென்று பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். ஏன் பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஜூன் அப்போ ஒய்யாரியை பார்த்து, உன் பாட்டியை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒயின் டக்குன்னு நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஒய்யாரி இப்படியே முறைச்சி ஜூனை பார்க்குறாங்க. கிடுகிடுன்னு ஒயின் ஜூன் கிட்ட வந்து, என்ன சொல்கிறீங்க? பாட்டியை கொண்டுட்டேன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பாட்டிக்கிட்ட நான் பேசணும், ஃபோன் பண்ண முடியும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின், உண்மையிலே தான் சொல்கிறேன், 2 பேரும் வாயை பற்றிக்கிட்டு கம்முன்னு உட்காருங்க. என்னை சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பாட்டியை உண்மையிலே கொன்னுட்டேன். அதோ அந்த ஸ்டோர் ரூமில் தான் பாட்டியை படுக்க வச்சுருக்கேன், ஆல் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே ஒயின் குடுகுடுன்னு ஸ்டோர் ரூம் கிட்ட ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே பாட்டிமா அப்படியே கான்ஷியஸே இல்லாமல் எந்த பெட்டில் நைட் படுக்க வச்சாங்களோ அதே பெட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதே சோஃபாவில் படுத்து கிடக்குறாங்க பாட்டிமா. ஒய்யாரி பின்னாடியே தான் ஓடி போய் பார்த்துருப்பாங்களா? ஒய்யாரிக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா ஒய்யாரியோட வேர்ல்டே அவங்க பாட்டிமாவும் அப்புறம் ஒயினும் தான், அப்புறம் ஜெயாங், இவங்க 3 பேர் கூட தான் எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட பாட்டிக்கு இப்படி பிரச்சனை ஆனதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க ஹெட்டில் இருந்து பிளட்டு ஃப்ளோ ஆகி அப்படியே ஃப்ளோர்லாம் இருக்குது. அவ்வளோதான். கிடுன்னு ஒய்யாரி ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஒயின் பாட்டிமாவை பார்த்துட்டு, பாட்டி பாட்டி எழுந்துறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே, தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி குடுன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு பாட்டிமாவுக்கு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வாட்டரை ஃபேஸில் ஸ்பிட் பண்ணி விட்றாங்க. பாட்டிமா அப்படியே மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
அப்பா, பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை? பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? மாமா உங்களை அடிச்சு இங்கே படுக்க வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஜூன் மாமாவை அடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். அந்த கொலகார பாவி தான் கெட்டனை பிடிச்சவன் உனக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் பேபி. நைட்டு வந்து நான் அவனை பிடிச்சி கேட்டதுக்கு என் மண்டையில் அடிச்சிங்க விட்டு வந்துட்டான். ஐயோ, உன்னை ஒன்றும் பண்ணிடலையே அப்படின்னு மெதுவாக எழுந்து உட்காந்து ஒயினோட பாடியெல்லாம் அப்படியே தடவி பார்க்குறாங்க. என்னை ஒன்றும் பண்ணலை, என்னை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு தான் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது அம்மா, தலையை பயங்கரமாக வலிக்குதே. இதே ரூம்குள்ளே நம்ம வெளியில் போகக்கூடாது, இதுக்குள்ளே உள் பக்கம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துக்குவோம். ஐயோ, ஒய்யாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அந்த டைமில் பள்ளமாக அழுது கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது ஜூன். ஐயோ, என்னாச்சு மாமாவுக்கு இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வெளியில் ஓட பார்க்குறாங்க. ஐயோ, ஒயினு அவன் அழுது கத்தி சாகட்டும், விடுதல். அவன் சைக்கோ கில்லர் மாதிரி நேற்று பிஹேவ் பண்ணான். மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. நேற்று என்கிட்ட பேச இல்லையே. ஒய்யாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி வெளியில் தான் வந்தா அப்படின்னு சொன்னதும் பாட்டிமாவும் ஒயினும் அந்த ரூமை விட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. ஜோன் ஃபேஸ் முழுக்க கலர் கலராக பவுடர் அடிச்சிருக்கு. ஆஹா, ஐயோ ஐயோ, தாங்க முடியல, எரியுது எரியுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ஜோன். எரியட்டும், என் பாட்டி மாவோட மண்டையை உடைச்சி ரத்தம் வர வச்சிங்களா நீங்கள்? மாட்டேன், உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோனோட ஃபேஸில் அந்த கிச்சனில் வச்சுருந்த சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர்னு கைக்கு கிடச்ச பவுடர் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஒய்யாரி ஜோன் அசந்து உட்காந்துருந்த நேரத்தில் ஃபேஸில் அடித்து விட்டுருப்பாங்க. அந்த எரிச்சலில் ஜோன் கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் ஒய்யாரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சைடில் இருந்த ஒரு ஃப்ளவர் வாஷை அப்படியே தூக்கி ஜோனோட வண்டையில் ஓங்கி அடிச்சிட்டாங்க. ஒய்யாரி கொடுத்த ஹிட்டில் தான் பயங்கரமான ஒரு சவுண்டோட ஜோன் வந்து அழுது கத்திருப்பாங்க. இதை கேட்டுட்டு தான் பாட்டிமாவும் ஒயினும் வெளியில் வந்து பார்ப்பாங்க. ஜோன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த ஃப்ளோர்லேயே விழுந்து கிடக்குறாங்க. அதுலேருந்து இன்னமுமே பிளட்டு ஃப்ளோ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஹெட்டில் இருந்துமே பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டிக்கிட்டே, போட்டு தள்ளிட்டேன், என்ன என்னையை கொல்லுவேன்னு சொல்கிறதும், என் பாட்டிமாவோட மண்டையை உடைக்கிறதும், என் மம்மியை பிடிச்சி ஏதோ அமுக்க பார்க்குறதும், என்ன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ஹேயாக போய் சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. ஒய்யாரி பண்ணதெல்லாம் பாட்டிமாவும் ஒயினும் அமைதியாக நின்று நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ அம்மாடி ஒய்யாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வந்து ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயின் அப்படியே ஜூன் கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே ஜூனோட நோஸில் ஹேண்ட்ஸை வச்சு பார்க்குறாங்க. அப்பா, உயிர் இருக்குது பாட்டி, நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் ஓடணும், வாங்க வெளியில் போய் யாரையாவது கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து இப்போ அந்த லிவிங் ஏரியா டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த வில்லாவோட காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டயாங் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. டயாங் ஒயினை பார்த்ததும் வேகமாக ஒடியாந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயினை. ஒயினா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஜூன் இங்கே இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னடி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க டயாங். ஒய்யாரி ஜூன் மாமா பட்டில் கத்தியை வச்சு குத்தி மூஞ்சியில் சில்லி பவுடர்லாம் போட்டு மண்டையை உடச்சி விட்டுட்டா. ஃப்ளவர் வாஷை வச்சு வாங்கி கிடக்கிறாரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பா, நல்லது, நகரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க எல்லாரும். ஒயினோட மதரின்லாம் வந்து ஒயினை ஹக் பண்ணிவிட்டு பாட்டிமாவும் ஒய்யாரியும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. டயாங் இப்போ தன்னோட மேன்ஷனுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டயாங் வந்து ஒயினை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயின், சீரியல் கில்லர்னு ஒருத்தவன் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சானே ஊருக்குள்ளே, அது வேறு யாரும் கிடையாது, என் அண்ணன்காரன் ஜூன் தான். அவன் மென்டலி ப்ராப்ளமில் இருந்திருக்கிறான் குழந்தையிலேருந்து. ஒருத்தவங்கள பிடிக்கலைன்னா அவங்கள பிடிச்சி ஒரு தனி இடத்துல அடைச்சி வச்சு சாப்பாடு தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்து அணுவாக அவங்க சாகிறத பார்த்து ரசிக்கிற ஒரு அப்சஷன் இருக்குது அவனுக்கு. ஐயோ, மனுஷங்க கூட வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உன்னை எதுக்கு தெரியுமா கட்டிக்கணுன்னு அலைஞ்சிருக்கான். அவனை பொறுத்தளவு
ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்களாம் கெட்ட பொண்ணுங்க. அவங்களையெல்லாம் கொல்லணுங்கிறது அவனுக்கு ஒரு அப்சஷன். நீ ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் சாரீ கிரியெல்லாம் வியர் பண்ணி தெரிஞ்சதும் உண்மையில் வேறு மாதிரி ஒரு அப்சஷன் வந்துடுச்சு அந்த பொறுக்கிக்கு. அதனால தான் உன்னைய போட்டு தள்ள விருப்பம் இல்லாமல் உன் கூட வாழணும்னு சொல்லி ஒய்யாரியோடு சேர்த்து உன்னை கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் வாழனான்னு அவன் ரெடி பண்ணியிருந்திருக்கான். வெளிநாட்டில் ஒரு பங்களாவே ரெடி பண்ணி வச்சுருக்கான். இடையில ஒரு வருஷம் கார் ஆக்சிடெண்ட்டில் காணா போனானே, அந்த டைமில் தான் அங்கே போய் இந்த வேலையை பார்த்துருக்குறான். அவனால் கடத்தப்பட்ட பொண்ணுங்களில் ஒரு 70 பொண்ணுங்க தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 பொண்ணுங்களுக்கு மேலே அவன் கடத்தியிருக்கான். சாப்பாடே கொடுக்காம 6 மாதம் 7 மாதம் 10 மாதத்தில் ஒவ்வொரு பொண்ணுங்களாக இறந்து போய் அந்த பொண்ணுங்களையெல்லாம் நம்மளோட கம்பெனி பேஸ்மெண்ட்டில் இருக்க குடோனில் புதைச்சி வச்சுருந்துருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் அவனை சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. கவுன்சிலிங் கொடுக்கும்போது காலம் ஃபுல்லாக இனிமேல் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் கிடப்பான். அங்கேயே அவன் மட்டையை போட்டானா ஒரே கும்பிடா போட்டு அவனுக்கு ஒரு வழியை கட்டி விட்டுவிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். நீ தேவையில்லாமல் ஜூன் மாமா க்ரீன் மாமான்னு ஒய்யாரிக்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத, புரியுதா? அடுத்து இந்த கதை சொல்கிறேன்னு ஏதாவது நான் ஆரம்பித்த கொலை செஞ்சு போட்டுருவேன் நானே, உன்னைய பார்த்துக்கோ அப்படின்னு அதட்டுறாங்க. தயாங் வைனை பார்த்து வைன் பயந்து போய் சொல்ல மாட்டேன் அம்மாடி என்ன இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு வைன் சொல்லிக்கிட்டே தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க பயந்து போகி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு டின்னர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க டேயாங். வைன் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க டேயாங் பக்கத்தில். டேயாங்கோட மம்மி தான் ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். பாட்டிமாவுக்கு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட 4 ஸ்டிச் போட்டு அப்படியே பாட்டிமாவோட ஹேர்லாம் கட் பண்ணி இப்போ ஒரு நார்மலான லுக்கில் பாட்டிமா ஒரு டல் ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. டேயாங்கோட டேடி டேயாங்கை பார்த்து சொல்கிறாங்க, நான் பெத்தேன் ஜோன் ஒரு கழுதைய, அந்த சைக்கோ இருக்கானே அவன் ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணிக்கிட்டானான். இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க எனக்கு ஃபோனை போட்டு. ஒரு நர்ஸை ஹார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். நர்ஸு கையில் வச்சுருந்த சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை கீழே போட்டுட்டு ஓடிருக்காங்க. அதில் இருந்த சிசர் எடுத்து தான் ஒரு வழி பண்ணிக்கிட்டான் தன்னைத்தானே. யாரும் இனிமேல் இந்த ஜூனை பற்றி பேசக்கூடாது. ஒய்யாரி வைன் அப்புறம் பாட்டிமா 3 பேர் வீட்டில் இருக்கட்டும். நீனா மம்மி 3 பேர் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜூனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனோட மம்மி அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, அவெல்லாம் இருக்கவே கூடாது, எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பை கெடுத்துருக்கான், எதுக்கு தான் இந்த புத்தி அவனுக்கு வந்துச்சோ தெரியல, தாங்கவே முடியல என்னால் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. நான் வரலை, அவன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, நீங்களும் தயாங்க வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க டேயாங்கோட மம்மி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஒய்யாரி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க டேயாங்கோட லேப்லேயே. டேயாங் வந்து ஒய்யாரியோட ஃபேஸ்லாம் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு ஒய்யாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ஸ்டேர்ஸ்க்கு. வைனுமே பின்னாடியே போயிட்டாங்க. இப்படியே ஒரு 6 மந்த் பாஸ் ஆகுது. வைன் இப்போ ட்வின் பேபிஸ்க்கு கன்சீவாக இருக்காங்க. இப்போ தான் ஒரு 4 மந்த் ஆயிருக்கு. ஒய்யாரியை பாத் பண்ணி விட்டு டேயாங் அழகாக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. ஒய்யாரியை வைன் வந்து அழகாக இப்போ தூக்கிக்கிட்டு போய் நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ ஒய்யாரிக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வைன். டேயாங் அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை, அமைதியாக போய் சைடில் படுத்துட்டாங்க. ஒய்யாரிக்கு எப்போதுமே வைன் ஸ்டோரி சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அழகாக அந்த ஸ்டோரியை கேட்டுகிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைன் வந்து இப்போ டேயாங் பக்கத்தில் படுத்துக்கிட்டு, மிஸ்டர் கிம் எனக்கிட்ட ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ எல்லாம்? நான் தான் உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் ஏன் நான் ஒய்யாரிக்கு ஸ்டோரி சொன்னால் கூட நீங்கள் கோவமாகறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பாரு ஒயின் பேபி, ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சீரியல் கில்லர் அப்சஷன் பிடிச்சி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சான். நீ சொல்கிற கதையெல்லாம் வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சீரியல் கில்லராக மாதிரி ஒன்றையே போட்டு தள்ளுறதுக்கு இறங்கிடுவாங்க. சொல்கிறது கேளு பேபி, ஸ்டொமக்கில் இருக்க குழந்தையாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடு, படு என் செல்லம்ல, அமைதியாக கண்ண தூங்கு அப்படின்னு சொல்லி வைனை டைட்டாக ஹக் பண்ணி டேயாங் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. டேயாங்கோட ரூம் டோரை மெதுவாக யாரோ ஓப்பன் பண்ணி உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. டேயாங் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. இப்போ உள்ளே வந்தவங்க ஒரு நைஃப் எடுத்து டேயாங்கோட ஸ்டமக்கில் ஓங்கி குத்துறதுக்கு
தன்னோட ஹேண்ட்ஸை மேலே தூக்குறாங்க. அடுத்த செகண்டே டேயாங்கோட ரூம் லைட் ஃபுல்லாக ஆன் ஆகுது. பதறி போயிட்டாங்க. டேயாங்க நைஃப்பில் குத்த வந்த அந்த பர்சன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. டேயாங் அப்படியே எழுந்து அந்த பர்சனோட நோஸை பார்த்து ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அந்த பர்சன். சைடில் நின்றுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஜூன் தான் டேயாங்கை குத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ டேயாங் ஜூனை அப்படியே பேக் சைட்லேருந்து திருப்பி அவங்களோட ஹேண்ட்ஸை பேக்குக்கு கொண்டு வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஒரு உலகத்தை பொறுத்தளவு நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்ட, ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன்னு எங்களுக்கு தானே தெரியும். எவ்வளோ நாள் ஆனாலும் ஒயின் மேலே இருக்க அப்சஷனில் நீங்கள் வருவோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நாங்கள் உனக்கு ஸ்கெட்சு போட்டு வச்சுருந்தோம். எங்களோட கணிப்புப்படி இன்றைக்கி தான் இங்கே நீ வருவேன்னு நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் ஜியானுக்கும் பார்க்குக்கும் ஃபோன் போட்டு, யாருக்கும் தெரியாமல் என்னோடய ரூம்கில் வந்து ஹைட் ஆகிக்கோங்க, கண்டிப்பாக இன்றைக்கி என் அண்ணா ஜூன் வருவான்னு சொன்னேன். அதே மாதிரி நீ வந்துட்ட. என்ன நினச்சிட்ருக்க? இன்வெஸ்டிகேட்டட் பண்ணுறதுல என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா அந்த கொரியாவில். உன்னைய ஃபர்ஸ்ட்டு ஸ்மெல் பண்ணதே நான் தான் சீரியல் கில்லர்னு. என்கிட்டே இந்த வேலையை காட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் ஜூனோட நீஸில் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே ஜூன் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. ஆஹா, டேயாங்கா, நான் மேரேஜ் பண்ண பொண்ணை 1 இயர் நான் பக்கத்தில் இல்லைன்னு நீ மேரேஜ் பண்ணிக்குவியா? அசிங்கம் பிடிச்சவனே, விட்டுட்டா என்னையா அப்படின்னு கத்துறாங்க ஜூன். ஒரு பொண்ணை உனக்கிட்ட இருந்து நான் அட்டையை போட்டதுக்கே நீ இந்த துடி துடிக்கிறியே, ஏகப்பட்ட பொண்ணுங்களை போட்டு தள்ளியே, அப்போ அவங்கள பெற்றவங்களெலாம் என்ன துடி துடிக்கணும்? விடணுமா உன்னைய? ரேடியாக விட்டுடுறேன் இரு அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னோட பெட்டுக்கு கீழே ஹைட் பண்ணி வச்சுருந்த ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க ஜூனோட ஃபேஸில் டேயாங். அப்படியே ஜூன் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. டேயாங் அப்போ ஜங்கு கையும் ஜிமினையும் பார்த்து, இவன் மண்டையை போட்டான்னு தானே நம்ம ஊருக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நியூஸை, அதை உண்மையாகவே இருந்துட்டு போகிறது. இவனுக்கு நான் ஸ்லீப்பிங் ஸ்ப்ரே தான் அடித்து விட்டுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் முழிச்சிடுவான். அதுக்குள்ளே இந்த கழுதையை சிஎல் சிட்டியோட சென்டரில் இருக்குல்ல ஒரு சுடுகாடு, அங்கே இவனுக்காகவே நான் ஒரு குழி போட்டு வச்சுருக்கேன். அந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுங்க. எப்படி பொண்ணுங்களை அணுவணுவா இவன் கொன்னானோ அதே மாதிரி இவனும் அணுவணுவா மூச்சு திணறி சாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அவ்வளோதான். ஜங்குக்கும் ஜிமினும் ஓகே, நல்ல வேலை பார்த்தனே. நான் கூட இன்றைக்கி வருவானோ வரமாட்டானோ வானான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுட்றோம் நாங்கள் விட்டுத்தல, நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் ஜூனை அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே அப்படியே தூக்கி உட்கார வச்சு அப்படியே அங்கேருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. டேயாங் இப்போ ரூம் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து விண்டோ கிட்ட நிற்கிறாங்க. ஜிமினோட கார் வந்து இப்போ டேயாங்கோட காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியில் போகிறது அந்த சுடுகாட்டை நோக்கி. இதை அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு விண்டோவோட ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணு ஒய்யாரிக்கிட்ட போய் ஒய்யாரியோட ஹேரை கோதி கொடுத்து டைட்டாக ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஒயின்கிட்ட வந்து ஒயினா ஒயினா அப்படின்னு எழுப்புறாங்க ஒயினை. ஒயின் வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வா, என்னை ஹக் பண்ணி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் ஒயினை டைட்டாக ஹக் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.